ஹாய் கைஸ், இன்னைக்கு December 23 விவசாயிகள் தினம், ஃபார்மர்ஸ் டே அப்படின்றது பாதி பேருக்கு நமக்கு தெரியவே தெரியாது. கண்டிப்பா நம்ம இப்ப பிஸியா வாழ்ந்துருக்கு இந்த ஷெட்யூல்ல கண்டிப்பா விவசாயத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன் சொல்றேன்னா, இந்தியாவினுடைய முதுகெலும்பா இருக்கிறது விவசாயம் தான். அப்படிப்பட்ட விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்காம இந்த பிஸியான அந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் மறந்து கடந்து போயிட்டே இருக்கோம். கண்டிப்பா தனி மனுஷன் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா அவங்க விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுங்க. அப்பதான் அவங்க தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்க முடியும். ஏன் சொல்றேன்னா, இந்த ஸ்ரீலங்காவுல இப்ப இருக்கிற அந்த பொருளாதார பிரச்சனை இன்னும் ஒரு 40, 50 இயர்ஸ்ல நம்ம இந்தியாவுக்கும் வரலாம். பட் உலக நாடுக்குமே வரலாம். அப்படி வரும்போது நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் அந்த சாப்பாட்டுக்கு பிரச்சனைன்றது கண்டிப்பா வரதான் செய்யும். அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் நம்ம விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுங்க. அப்படி தெரிஞ்சுக்கினா தான் அந்த பிரச்சனைய நம்ம சால்வ் பண்ண முடியும். அதுக்காக ஏக்கர் இல்ல, என்கிட்ட நிலம் இல்லன்றது கிடையாது. இருக்கிற சின்ன இடம், ஒரு மாடியில, ஒரு சின்ன வராண்டாவுல, எங்க இருக்கிற அந்த குட்டி குட்டி பிளேஸ்ல ஒரு ஒரு 2 சென்ட், 3 சென்ட் இருக்கு. அந்த மாரி நிலத்திலேயே நம்ம விவசாயம் பண்ணலாம். அதுல நம்ம விவசாயம் செஞ்சு கண்டிப்பா நமக்கு தேவையான பொருட்கள நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஆயிரத்தி சாரி 130 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்முடைய இந்த இந்தியாவுல இன்னுமே ஒரு 10% பீப்புள்ஸ்க்கு கரெக்டான டைமுக்கு சாப்பாடு கிடைக்கிறதே இல்லைங்களாம். என்ன ரீசன்னா, மக்கள் தொகை ஒண்ணு இருந்தாலும் அந்த வறுமை அவங்களுக்கு தேவையான அந்த பொருள், அந்த சாப்பாட்டு பொருள் கிடைக்கிறதே இல்லைங்களாம். ஏன்னா அந்த மக்கள் தொகையும் அவங்களுக்கு இருக்கிற இந்த விலைவாசினாலையுமே அது பாதி பேருக்கு அந்த தேவையான அந்த பொருள் கிடைக்கிறதே கிடையாதுங்களாம். ஏன்னா இப்போ இருக்கிற அந்த தனி மனிதனுடைய அடிப்படை விஷயத்துல அஹ் சாப்பாடு எப்படி, இருக்கிறதுக்கு இடம், போட்டுக்கிற துணி எப்படியோ, இந்த சாப்பாடு கரெக்டா கிடைக்காதவங்க கண்டிப்பா ஒரு மனுஷனா இருக்கிறதுல அவன் ஒரு அரை மனுஷனா ஆயிடுறான். ஏன்னா அந்த சாப்பாடு கிடைக்காத போது அவன் ஒரு அடுத்தது அந்த திருடங்கிறது, கொலை செய்யற போற அளவுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சாப்பாட்டுனால தான் அந்த பிரச்சனை வருது. அதை நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்றது, அந்த மாதிரி இருந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்து நம்மளால முடிஞ்சு அவங்கள உதவி பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்றது நமக்கு, நம்மளால முடிஞ்ச விஷயத்த நமக்கு நல்லதுங்க. அடுத்தது 2020 கொரோனா காலத்துல ஏற்பட்ட சாப்பாட்டு பிரச்சனை, விவசாயத்துடைய பிரச்சனை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா, சாப்பாட்டுடைய அருமை என்ன, விவசாயியோட அருமை என்ன, சாப்பாடை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா எல்லாருக்குமே பாதி பேருக்கு, பாதி பேர் இல்ல, முக்கால் வாசி மக்களுக்கு அதை பத்தி நமக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்குங்க. ஏன்னா கொரோனா கொரோனா காலத்துல நம்ம பட்ட கஷ்டங்கள், அந்த விவசாயத்துடைய கஷ்டங்கள், சாப்பாடுடைய கஷ்டங்கள்ன்றது கண்டிப்பா அதனுடைய ஒரு அஹ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியுங்க. கண்டிப்பா சாப்பாட்டுடைய அருமையை நம்ம எப்படி, விவசாயியோட அருமை எப்படி அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா அதை கடைசி வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த டைம்லும் அதே மாதிரி நீங்க சாப்பாடை பத்தியும் விவசாயம் பத்தி நம்ம அந்த விழிப்புணர்வு கண்டிப்பா கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்துட்டே இருக்கணுங்க. அடுத்தது எல்லாருக்காகவும் எல்லாரும் நம்ம உதவணுங்க. அப்படி உதவுனா மட்டும்தான் நம்ம அந்த பிரச்சனையெல்லாம், இந்த அடிப்படை விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அடுத்தது விவசாயம் பண்ண நம்ம பெரிய விவசாயிகள், சிறு விவசாயிகள்னு சொல்லியிருக்கோம். பெரிய விவசாயிகள் அவங்க ஏதாவது பண்ணி கண்டிப்பா அவங்க அடுத்த நிலைமைக்கு போயிடுறாங்க. பட் ஆனா அந்த குறு விவசாயிகள், சின்ன சின்ன விவசாயம் பண்றவங்க கண்டிப்பா அடிப்படையான விஷயத்துல அவங்க நிறைய காஸ்ட் போட்டு, அதனால அந்த போட்ட செலவை நம்மளால அவங்களால எடுக்க முடியறதில்ல. அதுக்கு நிறைய அவங்க பாதிப்பு உள்ளாடுறாங்க. கண்டிப்பா நம்ம நேரடியா அவங்களுக்கு போய் அவங்களுக்கு நம்ம உதவணும். நேரடியா மீன்ஸ் அவங்க செய்யற அந்த காய்கறிகள் எல்லாமே எடுத்துட்டு சந்தையில கொடுக்கும்போது நம்ம டைரக்டா போய் அதை பை பண்றது ரொம்ப நல்லது. அப்படி பண்ணோம்னா அவங்களுடைய அந்த விவசாயத்தை நம்மளால அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. நம்ம அதை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா நிறைய பாதி பேர், சின்ன சின்ன விவசாயிகள் பாதி பேர் செலவு பண்ண முடியாம அதை விட்டுட்டு போயிடுறாங்க. அதை நம்ம கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணணும்னா நம்ம அந்த விவசாயத்தை நம்ம சிறு குறு விவசாயிகள் செய்யற விஷயத்த கண்டினியூ பண்ணணும். நம்ம கண்டிப்பா அவங்களை ஆதரிக்கணும். அதை ஆதரிச்சாதான் மேலும் மேலும் கடைசி வரைக்கும் வளர்ந்துட்டு வரும். கண்டிப்பா விவசாயத்தை காப்போம்.